சிவகாசி அருகே 40 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மின் மோட்டார் உள்ளிட்ட மின் சாதனங்களை அரசு ஊழியர் திருடியதாக குற்றஞ்சாட்டி திமுக பெண் கவுன்சிலர் கணவருடன் மாநகராட்சி அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். திருத்தங்கல் நகரின் 5வது வார்டு கவுன்சிலர் இந்திரா தேவி இந்த வார்டில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மின் மோட்டார் மற்றும் மின் சாதனங்கள் காணாமல் போனதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து இந்திரா தேவி கேள்வி எழுப்பிய நிலையில் மின் மோட்டார் பழுதானதாக மாநகராட்சி எலக்ட்ரீஷியன் கண்ணன் தெரிவித்துள்ளார். பல நாட்களாக மின் மோட்டார் சரி செய்யப்படாததால் 5வது வார்டு பகுதிகளுக்கு தண்ணீர் விநியோகம் பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து புகார் அளித்தும் மாநகராட்சி ஆணையர் கிருஷ்ணமூர்த்தி நடவடிக்கை எடுக்கவில்லை என இந்திரா தேவி குற்றம் சாட்டியுள்ளார். இந்த நிலையில் தவறு நடந்திருந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநகராட்சி ஆணையர் உறுதியளித்துள்ளார். மோட்ரு வித்துட்டாரு. புதுசாக இருக்கிற மோட்ரு வயர் கனெக்ஷனுக்குரிய ரிஜிஸ்டரை கொடுங்கன்னு கேட்டோம். பழசுக்குரிய ப்ராப்பர் ரிஜிஸ்டரை கேட்டோம். எதுவுமே தரலை. கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பேர் வரக்கூடாது, அந்த அதிகாரியை சஸ்பெண்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் நாங்கள் இப்போ உட்காந்தோம். இப்போ கமிஷனர் மெமோ கொடுத்துருக்கோம். 3 நாள் அவர் எங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்துருவாரு. 3 நாள் ரிப்போர்ட் கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காரு.